عنه ويحبه ولأجل الوصول إلى الغاية السامية. وكان من دعاء النبي صلى الله عليه وسلم: اللهم أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك يا رب العالمين. وحديثنا اليوم عن أناس يحبهم الله سبحانه وتعالى. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، إنه يحب المحسنين ويحب المتقين ويحب المتوكلين عليه. وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين وحبيب رب العالمين في الدنيا والآخرة. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وسلم تسليما كثيرا، ثم أما بعد، فيا عباد الله الكرام، فأوصيكم وإياي أولا بتقوى الله تبارك وتعالى، فإن التقوى تنجيكم من عذاب عليم وتدخلكم الجنة. وقال الله تبارك وتعالى: إن الله يحب المتقين. وقال الله تبارك وتعالى: إن الله يحب المحسنين. وقال أيضا: إن الله يحب المتوكلين عليه. وقال: والله يحب الصابرين. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب الناس إلى الله أنفعهم للناس، وأحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم، أو تكشف عنه كربة، أو تقضي عنه دينه، أو تطرد عنه جوعا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரது குடும்பத்தவர்கள், அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், எம் பெற்றோர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாகவும், புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எச்சந்தர்ப்பத்திலும் வல்ல ரஹ்மானை அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி ஆரம்பத்தில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தினை ஞாபகமூட்டி கொண்டவனாகவும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக அல்லாஹுவினுடைய அன்புக்கு மிக நெருக்கமானவர்கள் யார், அந்த அன்பை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய தலைப்பிலே இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இங்கு பேசப்படுகின்ற விடயங்களை எம் வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்து வைக்கின்றேன். உலகிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஹிக்மத் எனும் ஞானத்தினூடாக அவனுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் உள்ள விடயங்களில் ஒன்றுதான் மனிதர்களுக்கு அவரவர்கள் விரும்புகின்ற பிரகாரம் சில அருள்களையும் அருட்கொடைகளையும் வல்ல ரஹ்மான் வழங்கி வைத்திருக்கின்றான். சிலருக்கு நேர்த்தியான சிந்தனை போக்கினை வல்ல ரஹ்மான் வழங்கி இருக்கின்றான். சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த உலகிலே வாழ வைத்திருக்கின்றான். சிலருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற இறையச்சம் என்ற பண்பை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான்.
அதுபோன்றுதான் இன்னும் சில அடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நட்பண்புகளை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த உலகிலே வழங்கி நட்பண்பு மிக்கவர்கள், ஹுஸ்னுல் குலுக்கை உடையவர்கள் என்றெல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலகிலே சிலரை கண்ணியப்படுத்தி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் உள்ள ஒரு விடயம்தான் அவனுடைய அன்பை பெறுவதற்கான வழிமுறைகளை பெறுவது. அல்லாஹுடைய அன்பை பெறுவதென்பது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த அன்புக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றெல்லாம் வல்ல ரஹ்மான் நான் ஆரம்பத்திலே இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற போது ஓதி காண்பித்த பல அல் குர்ஆனிய வசனங்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றில் ஒரு சில வசனங்களை இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே நாங்கள் அலசிக்கொள்ளலாம். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட உலகிலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹும்ம அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தையும் உன் பக்கம் நெருங்குகின்ற உனது நெருக்கத்தையும் எனக்கு தருவாயாக. வஹுப்ப மை யுஹிப்புக, யா அல்லாஹ் உன்னை நேசித்த நல்லடியார்களுடைய நேசத்தை எனக்கும் தந்தருள்வாயாக. வஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், வல்ல ரஹ்மானே உன்னை நெருங்குவதற்கான உன்னுடைய நேசத்தை பெற்றுத் தருகின்ற அமல்களை விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக என்னை ஆக்குவாயாக என்ற பிரார்த்தனையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்லாமல் அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரா, யா அல்லாஹ் இந்த உலகிலே நான் வாழுகின்ற வாழ்நாளில் கடைசி நாட்களை சிறந்த நாட்களாக, என்னுடைய கடைசி நிமிடங்களை சிறந்த நிமிடங்களாக ஆக்கிவிடுவாயாக. வகைர அமலி ஹவாத்திமா, என்னுடைய கடைசி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தந்தருள்வாயாக. வகைர ஐயாமி யௌம அல்காக ஃபீஹ், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற அந்த மறுமை நாளை சிறந்த ஒரு நாளாக ஆக்கி தந்தருள்வாயாக என்ற பல பிரார்த்தனைகளை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. உலகிலே நாம் புரிகின்ற அமல்கள், இபாதத்துக்கள் போன்றவற்றை அறிஞர்கள் இரண்டு பெரும் பகுதியாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். நாம் புரிகின்ற அமல்கள், இபாதத்துக்கள், அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை இரண்டு பெரும் பகுதிகளாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அல் இபாதா அஷ்ஷாஇரியா, அல் இபாதா அத்தஆமுலியா. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவதாக அல் இபாதா அஷ்ஷாஇரியா, ஷரியாவினூடாக, இஸ்லாமிய மார்க்கத்தினூடாக வல்ல ரஹ்மான் எமக்கு விதியாக்கி இருக்கின்ற அமல்கள், இபாதத்துக்கள் அல் இபாதா அஷ்ஷாஇரியா என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றன. அதிலே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, திலாவத்துல் குர்ஆன், ஜிக்ர், துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா போன்றவைகள் இன்னும் ஏராளமான அமல்கள் அந்த இபாதா அஷ்ஷாஇரியா என்ற கோட்பாட்டுக்குள் அடங்கப்பெறுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நெருங்குவதற்காக தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகள் எமக்கு விதியாக்கப்பட்டிருப்பதை போன்று அல் குர்ஆனை ஓதுதல், திக்ர் செய்தல், இஸ்திக்ஃபார், தௌபா போன்றவைகள் ஊடாக அல்லாஹுவை நாம் அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்றாக அல் இபாதா அஷ்ஷாஇரியா அமைய பெற்றிருக்கின்றன. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்லாமல் இரண்டாவது பகுதியாக கணிக்கப்படுகின்ற அல் இபாதா அத்தஆமுலியா என்ற பகுதியை நாம் சற்று அலசிக்கொள்ள தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். அதுதான் எமது நடத்தைகளின் ஊடாக, எமது செயற்பாடுகளின் ஊடாக அமல்களாக, இபாதத்துக்களாக கணிக்கப்படுபவைகளாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது எமது இபாதா ஷஆஇரியாவை ஊக்குவிக்கின்ற, நாம் தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், ஏனைய இதர பல கடமைகளை மேற்கொள்ளுகின்றோம் அல்லவா, அந்த கடமைப்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக,
அந்த அல்லாஹுவினால் எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இபாதா ஷஆயிரியாக்களை ஊக்குவிக்கின்ற ஊட்டச்சத்துக்களாக இந்த இபாதா தஆமுலியாக்கள் எமது நடத்தைகளூடாக எமது செயற்பாடுகளூடாக அமையப் பெறுகின்ற அமல்களும் இபாதத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உதாரணமாக ஹுஸ்னுல் குல்க், அழகிய நட்பண்பு மிக்க ஒருவனாக நாம் இந்த உலகிலே வாழ்ந்து விடுவதென்பது சாதாரணமான விடயம் அல்ல. அதற்கு அல்லாஹுவின் புறத்திலே இருந்து தௌஃபீக்கும் அல்லாஹுடைய அருளும் எமக்கு தேவைப்படுகின்றது. சகோதரர்களே, அதே போன்றுதான் புன்னகை பூர்த்த மனிதனாக அத்தபஸ்ஸும், எதற்கெல்லாம் நாம் புன்னகைக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் புன்னகைக்கின்ற மலர்ந்த முகத்தோடு இருக்கின்ற பக்குவம் அல்லாஹுவினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு அருளாக இருக்கின்றது. இன்றைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம், சில சகோதரர்களுடைய முகத்திலே சிரிப்பை, அவர்களுடைய புன்முறுவலை பார்க்க வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் காசு பணங்களை கொடுத்தாலும் பெற முடியாத ஒன்றாக அவரிடத்திலே காணப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் அடுத்தவர்களுக்கு அருள் செய்தல், சதக்கா செய்தல், உண்மையாளனாக இருத்தல், நேர்மையானதாக இருத்தல், அமானிதமிக்கவர்களாக இருத்தல் போன்ற இந்த அழகிய பண்புகள் கூட இபாதா அத்தஆமுலியா எமது நடத்தைகளினாலும் செயற்களினாலும் அறிமுகப்படுத்தப்படுகின்ற அமல்களாக அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமக்கு அல்லாஹுவினால் வழங்கப்பட்டிருக்கின்ற மிக பெரும் சொத்துக்களாக இருக்கின்ற குழந்தை பாக்கியங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த குழந்தைகளை அழகிய குழந்தைகளாக, சமூகத்துக்கு தேவையான நட்பண்பு மிக்க குழந்தைகளாக, உயரிய அஹ்லாக்குள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதும் இபாதா தஆமுலியா என்று அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். எமது பெற்றோர்களுக்கு நலவு செய்தல், அவர்களை கண்ணியப்படுத்துதல், எமது ஆசான்களை கண்ணியப்படுத்துதல், எமக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்துதல் போன்றவைகளும் இபாதா தஆமுலியாவுக்குள் அடங்கப்பெறுகின்றன. ஆசிரியர்களாக இருக்கின்ற சகோதரர்களே, உங்களுடைய மாணவ செல்வங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதும், மாணவ செல்வங்கள் உங்களை கண்ணியப்படுத்துவதும் இபாதா தஆமுலியா என்ற பகுதிக்குள் உள்வாங்கப்படுவதாக அறிஞர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, விட்டுக் கொடுப்புகள், சகிப்பு தன்மைகள் போன்றவைகளும் இந்த இபாதா அத்தஆமுலியாவுக்குள் அடங்கப் பெறுவதாக அறிஞர்கள் எமக்கு கூறிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இரு வகையான இபாதா தஆமுலியா, இபாதா ஷஆயிரியா என்ற இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கும் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குமான வழிமுறைகளாக அறிஞர்கள் எமக்கு தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுன்னாவிலும் எமக்கு கூறி காட்டி இருக்கின்ற இன்னும் இரு வகையான வழிமுறைகள் காணப்படுகின்றன. அதனை வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறி காட்டுகின்றான்: இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வத்தா. அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும் நல்லமல்கள் பல புரிவதும் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கான இரண்டு வழிமுறைகள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். உலகிலே அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்கள், இறை நேசர்களாக உலகிலே மதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹுவை நேசித்தவர்களை வல்ல ரஹ்மான் அவனுடைய அதி நேசத்துக்குரியவர்களாக ஆக்கிய வரலாற்றினை அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலே மிக முக்கியமாக அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களின் பட்டியலில் முன்னிலை வகிப்பவர்களாக வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. நபி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். சகோதரர்களே, அசைக்க முடியாத ஈமானிய பலம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. நும்ரூதுடைய நெருப்பிலே இருந்து
அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அல்லவா? எதனால் காப்பாற்றப்பட்டார்கள்? அந்த நெருப்பிலே வீசப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட மலாயிக்காமார்கள் அவர்களோடு இறக்கப்பட்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக வருகின்ற சந்தர்ப்பத்தில் கூட என்னையும் இந்த நெருப்பையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை காப்பதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் என்று கூறிய போதுதான் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீங்கள் சலாமத்தாக சாந்தி அமைதி பெற்ற நெருப்பாக நீ மாறிவிடுவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்ட வரலாற்றையும் நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதனால் தான் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அந்த ஈமானிய பலம் அவர்களிடத்திலே அதிகரித்து காணப்பட்டதன் காரணத்தினால், அல்லாஹுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த காதல் அசைக்க முடியாத ஈமானிய காதலாக இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திலே இருந்து அவனுக்கென்ற ஒரு தோழனை, அவனுக்கென்ற ஒரு நண்பனை ஆக்கிய சம்பவத்தினை அல் குர்ஆனிலே எமக்கு கூறி காட்டுகின்றான் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய ஒரு ஹதீஸை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், அல்லாஹ்விடத்திலே மிக நேசத்துக்குரிய மனிதர்கள் யார் தெரியுமா? மனிதர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருப்பவர்களை அல்லாஹு தஆலா மிக நேசத்துக்குரியவர்களாக ஆக்கி விடுகின்றான் என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான, அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய சில அமல்களை எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்திலே கூறிய அமல்களின் வடிவங்களை சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். அல் இபாதா அஷ்ஷாஇரியா, அல் இபாதா அத்தஆமுலியா என்ற பட்டியலில் வருகின்ற அமல்களின் கூற்றை நாங்கள் பார்த்தோம் அல்லவா? அது போன்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய மிக விருப்பமான அமல்களில் ஒன்று சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிம், எமது முஸ்லிம் சகோதரர்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக, மகிழ்வினை ஏற்படுத்துவதற்காக எம்மால் மேற்கொள்ளப்படுகின்ற அத்தனை நற்காரியங்களையும் நல் அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல்களாக ஆக்கிக் கொள்ளுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்கின்ற அமல்கள், நாம் புரிகின்ற இபாதத்துகள் அனைத்தும் இஹ்லாசுடையவைகளாக அமையப்பெற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு வலியுறுத்துகின்றது. நாம் புரிகின்ற எந்த அமலாக இருந்தாலும் சரி, சிறிய பெரிய எந்த அமலாக இருந்தாலும் அவைகள் இஹ்லாஸ் உள்ளவைகளாக அமையப்பெற வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனூடாக ரப்புல் ஆலமீன் அந்த அமல்களை அவனுக்கு நேசத்துக்குரிய அமல்களாக ஆக்கிக் கொள்ளுகின்றான். நம் அனைவரும் அறிந்திருக்கின்ற, தெரிந்திருக்கின்ற அழகிய ஒரு ஹதீஸை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மீட்டிக் கொள்வோம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் புறத்திலே வரப்படுகின்ற, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகின்ற கேள்வி கணக்குகள் ஆரம்பமாகுவதற்கு முன்பதாக நரகிலே வீசப்படுகின்ற கூட்டத்தில் முதலாம் அவர் யார் தெரியுமா? இஹ்லாஸ் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை கழித்த தனவந்தர்கள் நரகிலே வீசப்படுவார்கள். இஹ்லாஸ் இல்லாமல், அல்லாஹ்வுக்கென்ற உணர்வு இல்லாமல் யுத்தத்திலே ஷஹீதாகிய ஒரு ஷஹீத் முகம் குப்புற நரகிலே வீசப்படுவார். மூன்றாவதாக இஹ்லாஸ் இல்லாமல் செயற்பட்ட ஆலிம்கள் நரகிலே வீசப்படுவார்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவேதான் எமது அமல்கள், இபாதத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதாக அமையப்பெற வேண்டும். அல்லாஹ்வுக்கே நாம் செய்கின்றோம் என்ற அந்த இஹ்லாசிய பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த சந்தர்ப்பத்திலே எமது சமூகத்திலே நடைபெறுகின்ற ஒரு விடயத்தை கூறி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக, அயல் வீட்டவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற சில அமல்கள்,
இபாதத்துக்கள் என் சமூகத்திலே அவைகள் முகநூல்களிலும் சமூக இணையதளங்களிலும் பலம் வருவதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஏழை மகளுக்காக அல்லது ஒரு ஏழை குடும்பத்துக்காக செய்யப்படுகின்ற உதவிகள், அவருடைய பசியை போக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற உணவு பொதிகள் இணையதளங்களிலே பலம் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட அவற்றை கொடுக்காமல் அவர்களை பசியிலும் பட்டினியிலும் போடுவது சிறந்ததாக கருதுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஹதீஸிலே 4 விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, சுரூரன் துதுகிலுஹு அலா முஸ்லிம், ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நேசத்துக்குரிய விடயம். இரண்டாவதாக, அவு தக்ஷிஃப அன்ஹு குர்பத்தன், ஒரு ஏழை கஷ்டமான நிலையிலே காணப்படுகின்ற போது அவனுடைய கஷ்டங்களை நீக்குகின்ற போது அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக எம்மால் செய்யப்படுகின்ற உதவிகள் ஒத்தாசைகளை அல்லாஹு தஆலா நேசத்துக்குரிய ஒரு அமலாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். மூன்றாவதாக, அவு தக்திய அன்ஹு தைனன், கடன்காரர்களாக கஷ்டத்திலே இருக்கக்கூடிய கடனாளிகளின் கடன்களை நாம் நிறைவேற்றுகின்ற போது வல்ல ரஹ்மான் அந்த நிகழ்வை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். நான்காவதாக, அவு தத்துருத அன்ஹு ஜவ்அன், பசித்தவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு விடயத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த 4 விடயங்களும் ஏழைகளோடு, அனாதைகளோடு, மிஸ்கின்களோடும் ஃபகீர்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் எம்மால் செய்யப்படுகின்ற அத்தனை தான தர்மங்களும், எம்மால் கொடுக்கப்படுகின்ற பசியை போக்குவதற்காக அளிக்கப்படுகின்ற அந்த உணவு பொதிகளும் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றிலிருந்து முகநூல்களில் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னார் கொடுத்தார்கள், இன்னார் ஊடாக பெற்று நாங்கள் கொடுக்கின்றோம் என்றும் அந்த இஹ்லாஸை இழக்கின்ற அளவுக்கு அந்த தர்மத்தை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் தபரானி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற நல்லடியார்களில் பலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்களாக இந்த உலகிலே வாழக்கூடியவர்கள் யார்? அந்த முஹ்சினீன்கள் அவர்கள்தான் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் அடுத்தபடியாக இருப்பவர்கள் முஹ்சினீன்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகா, ரப்புல் ஆலமீன் முஹ்சினாக இருக்கின்றான். உலகிலே அனைத்து படைப்பினங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் முஹ்சினாக இருக்கின்றான். அந்த பண்பை கொண்ட நல்லடியார்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிகின்ற அமல்கள், நாம் செய்கின்ற எந்த இபாதத்துக்களாக இருந்தாலும் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நாம் புரிகின்ற அமல்கள் இபாதத்துக்களை அல்லாஹு தஆலாவை நாம் பார்க்கவில்லை என்றாலும் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு இருப்பவர்கள் முஹ்சினீன்களாக இருக்கின்றார்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இம்மையிலும் மறுமையிலும் அந்த முஹ்சினீன்களை ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசத்துக்குரிய நல்லடியார்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவுடையவர்களாக இறையச்சமுடைய நல்லடியார்களை ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அப்படியான தக்வாவுடைய இறையச்சமுடையவர்கள் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களாக இருக்கின்றார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முத்தகீன்களாக, இறையச்சமுடையவர்களாக, தக்வாவுடைய நல்லடியார்களாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சன்மானமாக சுவர்க்கம் எமக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதனை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன அலைஹி, அதுதான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய நல்லடியார்களை ரப்புல் ஆலமீன் நேசத்துக்குரிய நல்லடியார்களாக இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை நேசிக்கின்றான். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், எம்முடைய அனைத்து செயற்பாடுகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடைபெறுகின்றன. எமது நன்மைகள் தீமைகள் எமது அனைத்து செயற்பாடுகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் நடைபெறுகின்றன. அவனுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய குதிரத் இல்லாமல், வல்லமைகள் இல்லாமல் இந்த உலகிலே எந்த விடயங்களும் நடைபெறுவதில்லை என்ற அந்த அசைக்க முடியாத ஈமானிய நம்பிக்கையை கொண்டவர்களை ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நேசிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நான்காவதாக வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் அவனுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக்கி விடுகின்றான். இபாதத்துக்கள் அமல்கள் பல புரிவதில் பொறுமை தேவைப்படுகின்றது. தஹஜ்ஜத் தொழுவதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. மழை காலங்களில் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கடந்த ரமலானை நாம் சற்று அலசிக்கொள்வோம். மிக சூடான காலமாக இருந்தது. ரமலான் பொறுமைக்குரிய மாதம் என்று கூறுவார்கள். அதனை எங்கே நாம் கண்டுகொள்ளலாம்? நோன்பு நோட்பதில் பொறுமை தேவைப்படுகின்றது. இரவு வேளைகளில் தராவிஹ் போன்ற சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதாக இருந்தாலும் அதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு எமது வாழ்வில் அத்தனை கட்டங்களிலும் பொறுமையாளர்களாக இருக்கின்ற போது ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் எம்மை நேசிக்கக்கூடிய பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை பற்றி குறிப்பிடுகின்ற போது பொறுமைக்குரிய கூலி என்ன தெரியுமா? சுவனம் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய நேசத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை எமது கரங்களிலே கொடுத்திருக்கின்றான். அதற்கான வழிமுறைகளை சுன்னா, ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எமக்கு தொகுத்து கொடுத்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக எமக்கு இவ்வளவு இலகுவான வழிகள் இருந்த போதிலும் அவற்றை நாங்கள் கடினமாக்கியவர்களாக, அல்லாஹுடைய அன்பை பெறாதவர்களாக, அந்த பெறுகின்ற வழிகளை இழந்தவர்களாக சமூகத்தில் பலர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவேதான் ரப்புல் ஆலமீனுடைய அன்பை பெற்றவர்களாக, ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, அதற்கான வழிமுறைகளை அறிந்த மக்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவரையும் உன்னுடைய நேசத்துக்குரிய மக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இறையச்சமிக்க நல்லடியார்கள் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், பொறுமையாளர்களின் பட்டியலிலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஹ்சினீன்களாக, முத்தகீன்களாக இந்த உலகிலே நாங்கள் வாழக்கூடிய பக்குவத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி அதனூடாக உன்னுடைய நேசத்தை பெற்ற நல்லடியார்கள் எம் அனைவரையும் ஆக்கருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கல்விமான்களாக ஆக்குவாயாக. அவருடைய வாழ்விலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அருளை பெற்ற கிராமமாக எங்களுடைய பிராந்தியத்தை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய விவசாயத்திலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகள்
குழந்தைகளின் கல்வியிலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. சென்ற போகத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த விளைச்சலை கொடுத்திருந்தாய் ரஹ்மானே. அதே போன்று நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம் ரஹ்மானே. அதிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தந்தருள்வாயாக. வெள்ளம் போன்ற அழிவுகளிலே இருந்து எங்களை கார்மானப்படுத்தி விடு ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகளை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. அவர்களின் கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நரக படுகொலிலே இருந்து எங்களையும் அவர்களையும் கார்மானப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களையும் அவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்க்க அருள் புரிவாயாக. நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக எம் அனைவரையும் ஆக்கிவிடு ரஹ்மானே. ஹவுதுல் கௌசரிலே இருந்து நீர் அருந்தும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. லிவாவுல் ஹம்தனும் கொடிநிழலிலே எம் அனைவருக்கும் நிழல் கொடுக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. وجعل غاية المسلم في حياته أن يرضي الله عنه ويحبه ولأجل الوصول إلى الغاية السامية. وكان من دعاء النبي صلى الله عليه وسلم اللهم أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك يا رب العالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إنه يحب المحسنين ويحب المتقين والمتوكلين عليه. وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين وحبيب رب العالمين في الدنيا والآخرة. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وسلم تسليما كثيرا. ثم عما بعد، فيا عباد الله الكرام، فأوصيكم وإياي أولا بتقوى الله تبارك وتعالى. وقال الله تبارك وتعالى إن الله يحب المتقين. وقال الله تبارك وتعالى إن الله يحب المحسنين. وقال إن الله يحب المتقين. وقال أيضا إن الله يحب المتوكلين. وقال الله تبارك وتعالى أيضا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. أحبتي في الله، قد تحدثنا في هذه الخطبة الأولى عن محبة الله في خلقه وأحب الناس إلى الله سبحانه وتعالى، وممن أكرمهم الله تبارك وتعالى بحبه المحسنين والمتقين والمتوكلين عليه والصابرين والتوابين والمقسطين والمتطهرين والمتقربين إليه بالفرائض والنوافل والمجاهدين والمقاتلين في سبيله. إخوة الإيمان، فعلينا جميعا أن نحقق حب الله سبحانه وتعالى. ومن أبرز وسائل تحقيق حب الله سبحانه وتعالى قراءة القرآن الكريم والصلاة بالفرائض والنوافل والذكر والدعاء والإحسان إليه والتوبة والصبر والتوكل عليه وسائر الأعمال. وقال الله تبارك وتعالى وأحسنوا إن الله يحب المحسنين. وجعلني الله وإياكم من أهل قربة ومحبته، ووفقنا لمرضاته وطاعته، وعصمنا من أسباب سخطه ومعصيته. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله، الحمد لله على إحسانه
والشكر له على توفيقه وامتنانه. ولك الشكر يا ربنا أن جعلتنا من أمة محمد صلى الله عليه وسلم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه. وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه أرسلك الله رحمة للعالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ثم عما بعد، فيا عباد الله الكرام، اتقوا الله وأطيعوا. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. واعلموا عباد الله أن الله تبارك وتعالى أمرنا بأمر بدأ فيه بنفسه تكريما، وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الذي سبح بيده الحصى ونبأ من بين أصابعه الماء. اللهم ارض عن أشرف خلفاء راشدين خليفة رسول الله صلى الله عليه وسلم أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه. اللهم ارض عن عمي نبيك سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وارض عن بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها، وعن سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وعن بقية عشرة المبشرة رضي الله تعالى عنهم، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم انصر إخواننا المستضعفين في فلسطين يا رب العالمين، اللهم انصر إخواننا المستضعفين في فلسطين يا رب العالمين، اللهم انصر المجاهدين في كل مكان يا رب العالمين، اللهم طهر قلوبنا من النفاق والحقد والحسد والكبر والتعالي يا رب العالمين، اللهم اصلح قلوبنا يا رب العالمين وزود إيماننا يا أرحم الراحمين، اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك يا رب العالمين، اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا يا أرحم الراحمين، وكره إلينا الكفر والفسوق والعصيان يا أرحم الراحمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.